போர்க்களத்தில் கலவரத்தில் எதிரிகளை கண்டு நாம் பயந்து ஓடிவிடக்கூடாது. போர்க்களத்தில் கலவரத்தில் எதிரிகளுக்கு எதிராக எதையும் தாங்கும் இதயத்துடன் வீரத்துடனும் தீரத்துடனும் எதிர்த்து நாம் நிற்க வேண்டும். அப்பொழுது நாம் பின்வரும் பிரார்த்தனையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அதை நாம் இறைவனிடத்திலே கையேந்து அவர்களுக்கு எதிராக நமக்கு சாதகமான வெற்றியை நாம் பெற்றிட வேண்டும். அது என்ன பிரார்த்தனை என்று சொன்னால், அல்லாஹும்ம முன்சிலல் கிதாப் சரி அல் ஹிசாப் அல்லாஹும் மஹ்சிமில் அஹ்ஸாப் அல்லாஹும் மஹ்சிம்ஹும் வஸல்ஸில்ஹும். இதனுடைய பொருள், வேதத்தை அருளியவனே, விரைந்து விசாரிப்பவனே, எதிரிகளின் கூட்டணியை நீ தோல்வியுறச் செய்வாயாக, அவர்களுக்கு நீ தோல்வியை கொடுப்பாயாக, அவர்களை நீ திடுக்கிடச் செய்வாயாக, அவர்களை சருகச் செய்வாயாக, அவர்களை தடுமாறச் செய்வாயாக. இந்த பிரார்த்தனையை நாம் கேட்க வேண்டும். இன்னொரு பிரார்த்தனை இருக்கிறது, அல்லாஹும்ம முன்சிலல் கிதாப் வ முஜ்ரியஸ் ஸஹாப் வ ஹாஸிமில் அஹ்ஸாப் யஹ்ஸிம்ஹும் வன்சுர்னா அலைஹிம். வேதத்தை அருளியவனே, மேகத்தை ஓட்டிச் செல்பவனே, எதிரியின் கூட்டணியை தோல்வியுறச் செய்பவனே, அவர்களுக்கு நீ தோல்வியை கொடுப்பாயாக, அவர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ வெற்றியை தருவாயாக. அழகிய இந்த இரண்டு பிரார்த்தனைகளை போர்க்களத்திலும் கலவரத்திலும் நாம் செய்தால் நமக்கு வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம்.